செலியன் சொல்றாரு, ஒருத்தர் மாத்திரம்தான் ஆஸ்பத்திரியில இருக்கலான்னு சொல்றாங்க. ஆனா நீங்க எல்லாரும் இருக்கணும்னா வேற ஒரு ரூம் எக்ஸ்ட்ராவா எடுக்கணும். ஈஸ்வரி சொல்றாங்க, அதெல்லாம் எடுத்துடலாம் செலியா. பாக்யா சொல்றாங்க, எல்லாரும் இருந்து என்ன பண்ண போறோம், வாங்க வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடுறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, பாக்யா நான் வீட்டுக்கு வரமாட்டேன், இங்கதான் இருப்பேன். நீயாவும் சொல்றாங்க, நானும் இங்கதாம்மா இருப்பேன். செலியன் சொல்றாரு, நானும் எழிலும் ஆஸ்பத்திரியில அப்பாவுக்கு துணைக்கு இருக்கோம், நீங்க எல்லாரும் கிளம்புங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, அது இல்லடா செலியா, உங்க அப்பா இந்த நிலைமையில இருக்கும்போது நான் எப்படிரா வீட்டுல நிம்மதியா தூங்க முடியும்? அவருக்கு தான் ஆபரேஷன் முடிஞ்சிருச்சுல்ல, டாக்டரும் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க ஆஸ்பத்திரியிலே இருந்தாலுமே கோபியை பார்க்க முடியாத அத்தை. அப்புறம் எதுக்கு அத்தை இங்கேயே இருக்கணும், வாங்க வீட்டுக்கு போலாம். கோபிய ஈஸ்வரி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. நீயாவும் பாக்யா கூட கிளம்புறாங்க. வீட்டுல எல்லாருக்கும் பாக்யா டிஃபன் வைக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி சாப்பிடாம கோபி நினப்பாவே இருக்காங்க. பாக்யா சமாதானமா ஈஸ்வரி கிட்ட பேசி பாக்குறாங்க. ஈஸ்வரியால சமாதானம் ஆக முடியல. சரியா சாப்பிடாமலே ஈஸ்வரி எந்திரிச்சு போறாங்க. இனியாவும் சரியா சாப்பிடாம எந்திரிச்சு போறாங்க. செல்வி பாக்யாவை பார்த்து சொல்றாங்க, அக்கா நீ இவ்வளவு நல்லவளா இருக்க கூடாதுக்கா. செல்வி, அவரு எனக்கு போன் பண்ணி நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றாரு, யாரும் போனை எடுக்க மாட்டேறாங்கன்னு சொல்றாரு, அதனாலதான் ஹெல்ப் பண்ணேன். இது ஒரு மனிதாபிமானம், அதாவே இருக்கட்டும் செல்வி. இடத்துல செல்வி நீ இருந்திருந்தா என்ன வேணாலும் ஆகட்டும்னு விட்டுருப்பியா செல்வி? அக்கா நான் அப்படி இருந்திருக்க மாட்டேன். செல்வி, இவ்வளவு நடந்திருக்கு, ஆனா ராதிகாவுக்கு தெரியாது. என்னக்கா சொல்ற, ராதிகாவுக்கு தெரியாதா? ஆமா செல்வி, நான் போன் பண்ணி பார்த்தேன், அவங்க போனு ரீச்சே ஆகல. சரிக்கா அப்படியே விட்டுரு. அது எப்படி விட முடியும் செல்வி? அக்கா சொல்லணும்னா கோபி சாரே சொல்லியிருப்பாரு, இல்லாட்டி ராதிகாவே தேடி கண்டுபிடிச்சுப்பாங்க. நீ உன் வேலைய பாருக்கா. இப்படிலாம் விட முடியாது செல்வி, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்களுக்கும் தெரியப்படுத்துறதுதான் நியாயம். நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன்னு பாக்யா செல்வி கிட்ட சொல்லிட்டு போறாங்க. ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் ஆட்டோல போறாங்க. அப்பதான் பாக்யா கதவை திறக்கிறாங்க. ராதிகா வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. வீடு பூட்டி இருக்கத கவனிக்கிறாங்க. திருப்பியும் ராதிகாவுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. சுவிட்ச் ஆஃப்னு வருது போனு. திருப்பி பாக்யா அவங்க அத்தையை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்க. ஈஸ்வரி அவங்க பேரங்க கிட்ட விசாரிக்கிறாங்க கோபிய பத்தி. அவங்களும் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. எழில் சொல்றாரு, அம்மா நீ ஓடிக்கிட்டே இருக்க, கொஞ்ச நேரமாவது வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாமேம்மா. கோபி மேல எனக்கு அவ்வளவு கோபம் இருந்தாலும் இந்த நிலைமையில கோபிய பாக்குறதுக்கு பாவமாதாமா இருக்கு. இல்ல ராதிகா வீட்டுக்கு போய் பார்த்தேன், அங்க என்னடானா வீடு பூட்டி இருக்கு. போன் பண்ணி பார்த்தா எடுக்க மாட்டேறாங்க. அம்மா அப்பனா சொல்லணும்லம்மா. கண்டிப்பா சொல்லணும் எழிலு. ராதிகா கோபிய எங்கெங்கயோ தேடி பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. ராதிகா அவங்க அம்மாவுக்கு கால் பண்றாங்க. எங்கம்மா இருக்க? ஐயோ கோயிலுக்கு போகணும்னு சொன்னா, அதனாலதான் நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். சரி, மாப்பிள்ள வந்தாரா இல்லையா? இன்னும் வரலம்மா. அப்படி எங்க தாண்டி போயிட்டாரு? எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போயிட்டாரா என்ன? நீ கொஞ்சம் சீக்கிரத்துல வீட்டுக்கு வர்றியாமா? தனியா இருக்குது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. சரி ராதிகா நான் வந்துடுறேன்னு போனா வச்சிடுறாங்க. பாக்யா ராதிகாவுக்கு கால் பண்றாங்க. அப்ப எழில் கிட்ட சொல்றாங்க, ராதிகாவுக்கு ரிங்கு போகுது, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஹலோ, நான் பாக்யா பேசுறேன். தெரியுதுங்க, சொல்லுங்க. ராதிகா நீங்க ஆஸ்பத்திரி முடியும் வர முடியுமா? எதுக்கு பாக்யா? நீங்க வாங்கல, நான் உங்ககிட்ட சொல்றேன். பயப்படாம பதட்டப்படாம வாங்க. வச்சிடுறாங்க. ராதிகா அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறாங்க. பாக்யா என்ன எதுக்கு இங்க வர சொன்னீங்க? என்ன ஆச்சு? பாக்யா நான் சொல்றத பதட்டப்படாம கேளுங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க பாக்யா. கோபிக்கு நேத்து நைட்டு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. என்ன பாக்யா சொல்றீங்க? கோபிக்கு ஹார்ட் அட்டாக்கா? தான் அவரை ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்த்தேன். இப்ப எங்க இருக்காரு? இப்ப ஐசியூல இருக்காரு. நீங்க பயப்படுற அளவுக்கெல்லாம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள ராதிகா வேகமா ஆஸ்பத்திரிக்குள்ள போறாங்க. செலியன் எழில் கிட்ட கேக்குறாங்க, அம்மா எங்கடா? அம்மா வெளியே இருக்காங்க. ராதிகா வர்ற வழியில நர்ஸு கிட்ட வழி கேக்குறாங்க, ஐசியூ எங்க இருக்குன்னு. வழி சொல்லிடுறாங்க. தேங்க்யூன்னு சொல்லிட்டு போறாங்க கோபிய பாக்குறதுக்கு. அப்ப ராதிகா ஈஸ்வரியும் எழிலையும் பாக்குறாங்க, செலியனையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே கண்டுக்காம போறாங்க. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, எதுக்கு ராதிகா இங்க வந்த? கோபிய பார்க்க வந்தேன்னு ராதிகா சொல்றாங்க. ரொம்ப அக்கறை தான் ராதிகா உனக்கு.
கோபிய நாங்களே இன்னும் பார்க்கல, நீ பார்க்கணும்னு சொன்னா டாக்டர் ஒத்துப்பாங்களா? எழில் சொல்றாரு, பாட்டி கொஞ்சம் அமைதியா இருங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, நான் எதுக்குடா அமைதியா இருக்கணும்? உனக்கு யாரு தகவல் சொன்னது? ஐயா நீயா சொன்ன? சொல்லிதானே ஆகணும். என் பையன் செத்து பொழைச்சு வந்திருக்கான். ஒரேடியா கொல்றதுக்கு தான் ராதிகா வர சொன்னியா? ராதிகா கேக்குறாங்க, கோபி இப்ப எப்படி இருக்காரு? எழில் சொல்றாங்க, கோபி நல்லபடியா இருக்காரு. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ராதிகா அரண்டு போறாங்க. ஆபரேஷனான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ரொம்ப நடிக்காத ராதிகா. உன்னைய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் 2வது ட்ரிப்பு ஆஸ்பத்திரியில போய் படுத்திருக்கான். நல்லா இருந்த என் பையனை நோயாளியா மாத்திட்ட. நீ நல்லாவே இருக்க மாட்ட. பாக்கியா, ராதிகாவை போ சொல்லு. என் கண்ணு முன்னாடி நிக்க வேண்டாம். நர்ஸு இந்த சத்தத்தை கேட்டு ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க, ஐசியூ வார்டு முன்னாடி கத்திக்கிட்டு இருக்கீங்க, ரோட்ல போய் கத்துங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ராதிகாவை பாக்யா கூட்டிட்டு போறாங்க. ராதிகா கேக்குறாங்க, கோபிக்கு ஹார்ட் அட்டாக்னு நீங்க சொன்னீங்க, எழில ஆபரேஷன் நடந்திருக்குன்னு சொல்றாரு. என்ன நடந்திருக்கு அவருக்கு? கார் ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது கோபிக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஆஸ்பத்திரியில நாங்க அட்மிட் பண்ணோம். உடனே பைபாஸ் சர்ஜரி பண்ணியே ஆகணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. என்ன பாக்யா சொல்றீங்க? கோபிக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனையா? அந்த பிரச்சனை இருந்துச்சு, ஆனா இப்ப சரியாயிருச்சு. கோபி இப்ப நல்லா இருக்காருன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நீங்க அவரை நினைச்சு பயப்படாதீங்க. ராதிகா சொல்றாங்க, கோபிக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிருக்கு, ஆபரேஷன் நடந்திருக்கு, எழில் செலியன் எல்லாரும் நிக்கிறாங்க. அவரோட ஒய்ஃபு எனக்கு ஏன் சொல்லல? நான் அவரு வீட்டுல இல்லைன்னு ரோடா தேடிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட யாருமே எதுவுமே சொல்லல. கடைசியில பார்த்தா கோபி ஆஸ்பத்திரியில இருக்காரு. கோபிக்கு நெஞ்சு வலின்னு தெரிஞ்சதுமே நேத்து நைட்டு உங்களுக்கு நான் போன் பண்ணேன். உங்க நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. காலையில கூட ட்ரை பண்ணேன். 2 ட்ரிப்பு உங்க வீட்டுக்கு வந்து கூட பார்த்தேன். வீடு பூட்டி இருந்துச்சு. கிட்ட நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கவே இல்லை. உங்களுக்கு தான் இந்த விஷயம் முதல்ல தெரியணும்னு நான் நினைச்சேன். அழாதீங்க ராதிகா, கோபிக்கு ஒன்னும் இல்லை. அவர் இப்ப நல்லா இருக்காரு. பாக்யா, நான் கோபிய பார்க்கணும். ராதிகா, யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. பாக்யா, நான் வெளியே நின்னாவது கோபிய பார்க்கணும். ராதிகாவும் பாக்யாவும் கோபிய பார்க்கறதுக்கு திருப்பி வர்றாங்க. நாளை சந்திப்போம்.